இப்போ இந்த பேய் மிரட்டியை நாம் எப்படி வைக்க போகிறோம் பூஜை அறையில்? இந்த பாருங்க, இதுதான் வந்து பேய் மிரட்டி. நல்லா மஞ்சள் பழுக்க பழுக்க மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுருக்கேன்னா 2 பேய் மிரட்டி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 பேய் மிரட்டி வாங்குங்கன்னு சொன்னேன்னா நானும் அதை தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்கிறனோ அதை தான் நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை நிறைய பேர் வந்து இவங்க சொல்கிறாங்க, இவங்க வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன நான் இப்போ சொல்கிறேனோ அதை தான் நான் வீட்டில் கடைப்பிடிக்கிறேன். அதனால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்க, 2 பேய் மிரட்டி. சரிங்களா? அடுத்தது தேவதார் கட்டை. அடுத்தது இந்த மத்து. இந்த மத்து வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இப்போ தான் நான் கொஞ்சம் நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் இதை ஏன் நாம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பதிவாக தரேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வெளியில் மத்து கிடைக்குது, அம்மா வந்து பூஜையில் வச்சு கும்பிட்டுருந்தாங்களே நாமளும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடத்துலலாம் மத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. இது விசேஷமான மரத்தால் செஞ்ச ஒரு மத்து. இதே மரத்தால் செஞ்ச மத்தை நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் கூடிய சீக்கிரம் நான் பதிவேற்றம் பண்ணிவிடுவேன். அதற்கு பிறகு நீங்கள் இந்த மத்து அப்படின்றத வாங்கி பூஜையில் வைக்கலாம். அது இல்லாமல் எதுலையே என்னென்ன மரத்தில் செஞ்சாங்கன்னு தெரியாமல் அந்த மத்தில் நம்ம வாங்கி வழிபடும்போது நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். சரிங்களா? இப்போது இந்த பேய் மிரட்டி, விசேஷமான மரத்தால் செஞ்ச மத்து மற்றும் தேவதார், இது வந்து இந்த மாதிரியான ஒரு பானையில் வச்சுருக்கேன். நீங்கள் பானையில் வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு பூஜை ரூமில் ஒரு கார்னரில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஒரு டம்ளரில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஒரு கண்ணாடி அந்த குடுவை இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர் வேஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வைக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். பாருங்க, பூஜை அறையில் வந்து வச்சுருக்கேன் நான். சரிங்க, பேய் மிரட்டிக்கான காணொளி கொடுத்தாச்சு. நம்மளுடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பேய் மிரட்டி பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். 2 வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். 2 தான் வைக்கணும், அதுதான் நான் 2 வச்சுருக்கேன். சரிங்களா?